بسم الله الرحمن الرحيم. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும், அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கேற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிமார்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, குற்றங்களும் தண்டனைகளும் என்கிற ஒரு தலைப்பை தொடர்ந்து 4-5 தினங்களாக பல்வேறு சம்பவங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். அதில் பாவங்களுக்குரிய தண்டனைகளும், எப்படிப்பட்ட பாவங்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் என்பதனை மரணம் முதல் மன்னரை வரை தொடர்ந்து மறுமை நாளில் எழுப்பப்படுகின்ற நாள் வரை நாம் ஒவ்வொரு செய்திகளாக தொடர்ந்து நாம் அறிந்து வருகின்றோம். நேற்றைய தினம் பாவச் செயல்களுக்கு ஏற்றவாறெல்லாம் மறுமையில் மனிதன் எழுப்பப்படுவதையும், அதற்கு பிறகு இறைவன் தீர்ப்பளித்து நரக வேதனையை அனுபவிக்கின்ற வகையில் மனித உடம்புகளெல்லாம், தீயவர்களுடைய உடம்புகளெல்லாம் கோரமான அடிப்படையில் விகாரமாக மாற்றப்பட்டு அல்லாஹ்வினுடைய தண்டனையை தாங்கிக் கொள்கிற வகையில் அவனுடைய உடம்புகளெல்லாம் மாற்றப்பட்டு வேதனை அவன் நன்றாக அனுபவிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் உடம்புகளெல்லாம் மாற்றப்படும் என்பதை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அல்லாஹு தஆலா ஏன் அவர்களுக்கு அந்த நிலை என்பதை திருக்குரானில் 76வது அத்தியாயத்தின் 27வது வசனத்தில் அல்லாஹ் கூறும்போது, இன்ன ஹாஉலாஇ யுஹிப்பூன வயதரூன வராஅஹும் யௌமன் தகீலன் ஆஜிலா, அவர்கள் இவ்வுலக வாழ்க்கையை விரும்பினார்கள், தமக்கு பின்னே வரவிருக்கின்ற மறுமை நாளை அவர்கள் விட்டுவிட்டார்கள் என்று அல்லாஹ் திருக்குரானிலே சொல்கிறான். நரக நெருப்பின் வேதனை ஏன் அவர்களுக்கு, நரக நெருப்பினுடைய தண்டனை ஏன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்பதை அல்லாஹ் ரத்தின சுருக்கமாக சொல்கிறான். அவர்கள் உலகத்தை நேசித்தார்கள், மறுமையை மறந்தார்கள். உலகத்தினுடைய ஆசாபாசங்களை விரும்பினார்கள், அல்லாஹுவை மறந்தார்கள் என்பதை அல்லாஹ் ரத்தின சுருக்கமாக சொல்லிவிட்டு 20வது அத்தியாயத்தின் 74வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னஹு மை யஅதி ரப்பஹு முஜ்ரிமன் ஃபஇன்ன லஹு ஜஹன்னம், தனது இறைவனிடம் குற்றவாளியாக வருகிறவர்களுக்கு தான் அல்லாஹ் நரகத்தை ஏற்பாடு செய்து வைத்திருப்பதாக அல்லாஹ் திருக்குரானிலே சொல்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபைன்தர்தக்கும் நாரன் தலல்லா, எல்லா நபிமார்களும் அந்த நரக நெருப்பை குறித்த மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததாக 92வது அத்தியாயத்தின் 14வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஃபைன்தர்தக்கும் நாரன் தலல்லா, கொழுந்து விட்டு எரியும் நரக நெருப்பை குறித்து உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன் என்று அல்லாஹ் திருக்குரானிலே சொல்கிறான். ஆகவே இந்த உரைகளின் மூலம் கேட்கப்படுகின்ற சகோதர சகோதரிகள், இந்த உபதேசத்தை கேட்கிற சகோதர சகோதரிகள், நரக நெருப்பினுடைய சிறிய வேதனை கூட நாம் அனுபவிக்காமல் சொர்க்கம் செல்கிற அளவுக்கு
இந்த உலக வாழ்வை நீங்களும் நானும் அமைத்து கொள்ள வேண்டும். அதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தர வேண்டும். இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதம் முடிந்து பெருநாள் திடலோடு ஒரு புதிய மனிதர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். அல்லாஹ் அதற்குரிய வாய்ப்பை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. அன்பான தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தாலா மறுமை நாளில் தீர்ப்பு சொன்ன பிறகு அல்லாஹ் குற்றவாளிகளை நரகத்தை நோக்கி ஓட்டுவதற்கு முன்னால் அந்த குற்றவாளிகளுக்கெல்லாம் அல்லாஹ் விலங்கிடுவானாம். 14வது அத்தியாயத்தின் 49வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வதரல் முஜ்ரிமீன யௌமைதின் முகர்ரனீன ஃபில் அஸ்ஃபாத். அந்த நாளில் குற்றவாளிகள் சங்கிலிகளால் பிணையப்பட்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மிகப்பெரிய சங்கிலிகளின் மூலம் குற்றவாளிகள் கட்டப்படுவார்களாம். சும்ம ஃபீ சில்சிலத்தின் தர்உஹா சப்ஊன திராஅன் ஃபஸ்லுகு. 69வது அத்தியாயத்தின் 32வது வசனம். அந்த சங்கிலியினுடைய நீளத்தை அல்லாஹ் சொல்கிறான், 70 முழ நீளமுள்ள சங்கிலியால் அவனை பிடித்து கட்டுங்கள். இதில் ஆலாலு ஃபி அனாகிஹிம் வஸலாசில் யுஸ்ஹபூன். அவனுடைய கழுத்துகளிலும் அவனுடைய விழாப்புறங்களிலும் அந்த சங்கிலிகள் இழுத்து கட்டப்படும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அவனுடைய கழுத்துகளிலும் அவனுடைய விலங்குகளிலும் அவனுடைய இன்னபிற இடங்களிலும் அந்த சங்கிலிகள் போட்டு அவனுக்கு விலங்கிடப்படும் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே கூறிவிட்டு அவனை நரகத்தினுடைய மையப்பகுதிக்கு கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஏன் அல்லாஹு தாலா இப்படி மிக கடுமையாக நடக்கிறான் என்றால், நபிமார்கள் எல்லாம் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் கூறிய செய்தியை சென்ற உரையிலே நீங்கள் பார்க்கலாம். எல்லா நபிமார்களிடத்திலும் அல்லாஹ்வினுடைய அந்த மஹ்ஷர் மைதானத்தில் மனிதன் எழுப்பி நிப்பாட்டப்பட்டவுடன் எல்லா நபிமார்களிடத்திலும் மனிதர்கள் ஓடி போகும்போது, உதவி தேடும் போது நபிமார்கள் சொல்லுகிற பதில், அல்லாஹ் மிகுந்த கோபத்தோடு இருக்கிறான். அல்லாஹ் இதற்கு முன்னதாக இப்படிப்பட்ட ஒரு கோபம் கொண்டவனாக அவன் ஒரு காலம் இருந்ததில்லை என்று அல்லாஹ்வினுடைய அந்த தன்மையை, பண்பை மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ்வினுடைய நீதி விசாரணை நாளில் அவன் இருக்கிற அவனுடைய குணாதிசயத்தை நபிமார்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள். அதைத்தான் அல்லாஹ் தீர்ப்புகள் வழங்கப்படும், 70 முழ சங்கிலியால் அவனை பிடித்து கட்டுங்கள் என்று சொல்லப்படும். சங்கிலியால் பிணைக்கப்பட்ட பிறகு அவனை நரக நெருப்பினுடைய மையப்பகுதிக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அந்த தீயவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான். கேட்டாலே நெஞ்சமெல்லாம் பதபதைக்கின்றது. அப்படி ஒரு நிலை நம்மில் யாருக்கும் வந்துவிடக்கூடாது, நம்முடைய எதிரிகளுக்கு கூட வந்துவிடக்கூடாது என்று நீங்களும் நானும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், மனிதன் என்கிற அடிப்படையில் ஏதாவது பாவங்களை உலகத்திலே நாம் செய்தால் அந்த பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து மன்னிப்பு தேடி பிழை பொறுக்க தேடி இந்த உலகத்தில் வாழ்ந்த மக்களுக்கல்ல இந்த நிலைமை. தொடர்ந்து பாவங்களை செய்து, தொடர்ந்து அநியாயங்களை செய்து, அல்லாஹுவை பற்றியுள்ள அச்சம் சிறிது கூட உள்ளத்திலே இல்லாமல் அல்லாஹுவை மறந்து மறுமையை மறந்து உலகத்தில் வாழ்கிற மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிற தண்டனை, அவனுக்கு கொடுக்கப்படுகிற பானம், அவனுக்கு கொடுக்கப்படுகிற உணவு, அவனுக்கு கொடுக்கப்படுகிற விரிப்பு, அவனுக்கு கொடுக்கப்படுகிற ஆடை, அவனுக்கு கொடுக்கப்படுகிற இன்ன பிற தண்டனைகள் சுபஹானல்லாஹ் சொல்லி மாளாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் நரக நெருப்பினுடைய தண்டனைகளை எல்லாம் மக்களுக்கு போதிக்கும் போது கண் கலங்கி இருக்கிறார்கள். கேட்ட மக்கள் எல்லாம் இரவு தூங்காமல் கண் விழித்து இருந்திருக்கிறார்கள். கேட்ட மக்களுடைய உள்ளமெல்லாம் நடுநடுங்கி இருக்கின்றது. அப்படிப்பட்ட பயங்கரமான சம்பவங்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹு தாலா மறுமை நாளில் இறை விசுவாசிகளுக்கு 50,000 ஆண்டுகள் தன்னுடைய நீதி விசாரணை எதிர்பார்த்து நிற்கிற அந்த இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹு தாலா மறுமை நாளில் உணவு கொடுப்பான். ரொட்டியை உணவாக வழங்குவான், குடிக்கின்ற பானங்களை கொடுப்பான். கௌசர் என்கிற நீர்த்தடாகத்தில் அவனை விசுவாசித்த மக்களுக்கு, அவன் உண்டு என நினைத்து இந்த உலகத்தில் நற்கர்மங்கள் செய்த மக்களுக்கு, எல்லோரும் பாவங்களையும் அநியாயங்களையும் தாராளமாக இந்த உலகத்தில் செய்யும் பொழுது அவன் மட்டும் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு வாழ்வை உலகத்திலே வாழ்ந்தான். மன இச்சையை கட்டுப்படுத்தினான். அவன் மட்டும் ஒரு ஹராம் ஹலாலிகளை பேணி இந்த உலகத்தில் வாழ்ந்தான். எல்லோரும் ஹராமான காரியங்களை, ஹராமான பானங்களை, ஹராமான உணவுகளை உட்கொண்டு வாழும் போது அவன் மட்டும் என்னுடைய தூதர் தடுத்தார், என்னுடைய ரப்பு தடுத்தான்,
என்னுடைய ரப் இதை வேண்டாம் என்று எனக்கு கட்டளையிட்டான். இதை செய்தால் என்னுடைய ரப்பு கோபப்படுவான். இதை செய்தால் என்னுடைய ரப் என் மீது ஆத்திரப்படுவான். இதை செய்தால் என்னுடைய ரப் என் மீது சாபத்தை இறக்குவான். இதை செய்தால் என்னுடைய ரப் என் மீது கருணையை பொழிவதை நிறுத்தி விடுவான் என்றெல்லாம் என்னை அஞ்சி உலகத்தில் வாழ்ந்தார்களே, அந்த மக்களுக்கு அல்லாஹ் மறுமை நாளில் தாகமே இல்லாத கௌசர் என்கிற நீர் தடாகத்தில் அல்லாஹ் நீர் புகட்டுவான். அந்த 50,000 ஆண்டுகள் நமக்கு தாகமே ஏற்படாது. அந்த 50,000 ஆண்டுகள் தாகமே நமக்கு ஏற்படாது. ஆனால் குற்றவாளிகளுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட அல்லாஹ் கொடுக்க மாட்டான். நிலைமையை பாருங்கள். நரக நெருப்பை கண் எதிரே பார்க்கிறான். அதனுடைய பேர் இறைச்சல் அவனுடைய காதிலே விழுகிறது. அந்த நரக நெருப்பு பேசுகிற நெருப்பு, விலங்கிடப்படுகிறான். நரகம் உறுதியாக்கப்படுகிறது. அவன் எப்படி 50,000 ஆண்டுகள் அவனை அல்லாஹ் தாகத்தோடே நிறுத்துகிறான். தண்ணீர் கூட வழங்காமல் நாவறட்சியோடு தாகத்தோடு நிறுத்தி அந்த குற்றவாளிகள் எல்லாம் எப்படி நரகத்தை நோக்கி ஓட்டப்படுகிறார்கள் என்பதை 19வது அத்தியாயம் 86வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். வனசூக்குல் முஜ்ரிமீன இலா ஜஹன்னம விர்தா. அந்த மறுமை நாளில் குற்றவாளிகள் எல்லாம் தாகத்தோடு நரக நெருப்பை நோக்கி ஓட்டப்படுவார்கள். அவர்கள் தாகமுள்ளவர்களாக அந்த நாளிலே இருப்பார்கள். அவர்கள் நரக நெருப்புக்குள் அனுப்பப்பட்டவுடன் 88வது அத்தியாயத்தின் 5வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். துஸ்கா மின் ஐனின் ஆனியா. அவர்களுக்கு கொதிக்கும் ஊற்றிலே இருந்தவர்களுக்கு நீர் புகட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். சாதாரண ஒரு தேநீர் குடிக்கும் பொழுது சூடாக இருந்தால் நம்முடைய நாக்குகள் எல்லாம் வெந்து விடுகின்றது. அல்லாஹ் சொல்கிறான், இந்த பாவிகளுக்கு, இந்த அநியாயக்காரர்களுக்கு, இந்த அக்கிரமக்காரர்களுக்கு, இந்த கல் நெஞ்சம் கொண்டவர்களுக்கு பானம் கொடுங்கள். துஸ்காமின் ஐனின் ஆனியா. அவர்களுக்கு கொதிக்கின்ற நீரை அவர்களுக்கு நீங்கள் புகட்டுங்கள் என்று வானவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். எப்படிப்பட்ட பானமாம்? 18வது அத்தியாயத்தின் 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். யுஆது பிமா கல் முஹ்லி யஸ்வில் உஜூ. அந்த நீர் அவர்கள் கேட்பார்கள். கொதிக்கின்ற செம்பின் மூலம் முகமெல்லாம் கரிக்கப்படுகின்ற கொதிநீர் அவர்களுக்கு வழங்கப்படும். அந்த நீர் அவருடைய முகத்திற்கு அருகில் அவர்கள் அருந்துவதற்கு கொண்டு போனாலே அந்த வெப்பத்தின் காரணமாக முகமெல்லாம் கருகிவிடுகிற அளவுக்கு கொதிக்கின்ற பானம். பேச சராப் வசாஅத் முர்தஃபாக். அது மிகப்பெரிய கெட்ட பானம், அது மிகப்பெரிய கெட்ட தங்குமிடம் என்றும் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே கூறிவிட்டு 47வது அத்தியாயத்தின் 15வது வசனம். அந்த கொதிக்கின்ற நீரை மனிதன் குடித்தால், அந்த நரகவாசிகள் குடித்தால், அவர்களுடைய உடம்பிலே இருக்கிற குடல்கள், வயிறிலே இருக்கிற குடல்கள் எல்லாம் துண்டு துண்டாகிவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். கமன் ஹுவ ஹாலிதுன் ஃபின் நாரி வசூகு மாக ஹமீமன் ஃபகத் அம்ஆஹும். அவர்கள் கொதிக்கின்ற நீரை அந்த நாளிலே குடிப்பார்கள். குடல்கள் எல்லாம் துண்டு துண்டாக போய்விடுமே. அப்படிப்பட்டவனை நீங்கள் நினைத்து பார்த்ததுண்டா என்று அல்லாஹ் கேட்கிறான். 56வது அத்தியாயம் 55வது வசனம். கொடுக்கப்படுகிற நீர் கொதிநீர் என்பது அவனுக்கு தெரியும். அந்த நீர் தன்னுடைய முகத்திற்கு அருகில் கொண்டு வந்தவுடனே முகமெல்லாம் கருகி விடுகிற அளவுக்கு வெப்ப நீர், குடல்கள் எல்லாம் துண்டு துண்டாக போய்விடும் என்பது அவனுக்கு புரியும். இருந்தாலும் தாகத்தின் காரணமாக சுபஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். தாகத்தின் காரணமாக அந்த மனிதன் ஃபசாரிபூன சுர்பல் ஹீம் 56வது அத்தியாயத்தின் 55வது வசனம். அவன் அதை குடிப்பான். தாகமுள்ள ஒரு ஒட்டகம் குடிப்பதைப் போல அவன் குடிப்பான். குடித்தே தீருவான், வேறு வழியே அவனுக்கு இருக்காது என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அவனுக்கு கொதிநீர் மட்டுமல்லவாம், அவனுக்கு கொதிக்கப்படுகிற குடல்கள் துண்டாக்கப்படுகின்ற, முகம் கரிக்கப்படுகின்ற கொதிநீர் மட்டும் அவனுக்கு கொடுக்கப்படாதாம். 38வது அத்தியாயத்தின் 57வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். ஹாதா ஃபல் யதுகுஹு ஹமீமுன் வஸாக். அவனுக்கு கொதிநீர் மட்டுமல்ல, அவனுக்கு சீல் சிலங்கள் நிறைந்த பானமும் அவனுக்கு கொடுக்கப்படும். கெட்ட பானம், துர்நாற்றம் அடிக்கக்கூடிய சீல் சிலங்கள் நிறைந்த பானமும் அவனுக்கு குடிக்கப்படும். அதை அவன் விழுங்குவான். எப்படி விழுங்குவான்? குடிநீரை, அவன் கொதிக்கின்ற நீரை ஒட்டகம் குடிப்பதைப் போல குடித்தானாம். ஆனால் இந்த சீல் சிலங்களும் நிறைந்த பானம் அவனுக்கு கொடுக்கப்படும் பொழுது 14வது அத்தியாயத்தின் 17வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். யத்தஸர்ரஉஹு வலா யகாது யுஸீஉஹு. அது அவனுடைய வாய், அவனுடைய தொண்டை குழிக்குள்
அது இறங்காது. அவன் மெல்ல 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 தொண்டைக்குழுக்குள் அதை விழுங்குவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் நம் அனைவர்களையும் காட்ட வேண்டும். என்ன காரணம்? தடுக்கப்பட்ட காரியத்தை செய்தான், தடுக்கப்பட்ட உணவுகளை உண்டான், தடுக்கப்பட்ட பானங்களை அருந்தினான். அல்லாஹ்வை பற்றி எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் தடுக்கப்பட்டதை எல்லாம் செய்தான், ஏவப்பட்டதை செய்யாமலும் வாழ்ந்தான். வாழ்விலே எந்த நல்லறங்களும் இல்லை. இணை வைத்தலோடு, பித்அத்துகளோடு, அனாச்சாரங்களோடு, பெரும்பாவங்களோடு, விபச்சாரத்தோடு, ஆபாசத்தோடு, அருவருக்கத்தக்க காரியத்தோடு, வட்டியோடு, பொருளாதார மோசடியோடு, அல்லாஹ் மீது சத்தியம் போட்டு பொய் பேசுவதோடு, புறம் பேசுவதோடு, கோல் பேசுவதோடு என்னென்ன அநியாயங்கள் உண்டுமோ, என்னென்ன அநியாயங்களை அல்லாஹ் திருக்குர்ஆனில் பட்டியலிட்டு இவைகளை எல்லாம் செய்யாதீர்கள் என்று கடுமையாக எச்சரித்தானோ அவர்களெல்லாம் மறுமை நாளில் கொதிக்கின்ற நீர் புகட்டப்படுவார்கள். அதை ஒட்டகம் குடிப்பதைப் போல குடிப்பார்கள். அவர்களுக்கு சீலும் சிலமும் அவர்களுக்கு கொடுக்கப்படும். மெல்ல 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 விழுங்குவார்கள். யதஸர்ரஉஹு வலா யகாது யுஸீஉஹு. அதை மிடறு மிடராக அவன் விழுங்குவான். அவனது தொண்டைக்குள் அது இறங்கவே செய்யாது என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். அந்த சீல் சிலங்களை எல்லாம் குடித்தவுடனே வயதீஹில் மௌத் மின் குல்லி மகான். அவனுக்கு அந்த நரக நெருப்பினுடைய பல பாகங்களிலே இருந்தும் அவனுக்கு மரண வேதனை வந்துவிடும். அவனுக்கு பல பாகங்களில் இருந்தும் அவனுக்கு மரணம் வரும். ஒமா ஹுவ பிமையித். ஆனால் அவன் மறக்க மாட்டான். அவனுக்கு அங்கே மரணம் கிடையாது. மரணித்தால் வேதனை அனுபவிக்க முடியாது. அவனுக்கு அங்கே மரணம் கிடையாது. அவனுக்கு எந்த வகையிலும் அங்கே மௌத்தை நான் உண்டாக்க மாட்டேன். 56வது அத்தியாயம் 56வது வசனம். ஹாதா நுசுலுகும் யௌமித்தீன். தீர்ப்பு நாளில் இதுதான் அவர்களுக்கு நான் வழங்குகிற விருந்து என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். 14வது அத்தியாயம் 17வது வசனம். வமின் வராஇஹி அஸாபுன் அலீம். அலீல். அந்த மறுமை நாளில் இதற்கு மேலும் அவர்களுக்கு சொல்லனா துன்பங்களை நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்களுக்கு கொதிக்கின்ற பானம் மட்டும் இல்லையாம், சீல் சிலங்கள் மட்டும் இல்லையாம். சென்ற உரையிலே நாம் பார்த்தோம், போதைப் பொருளை உட்கொண்டவனுக்கு மட்டும் அல்லாஹு தஆலா தீனத்துல் கபால் என்கிற பானத்தை கொடுக்கிறான். அந்த தீனத்துல் கபால் என்கிற அந்த நரக நெருப்பினுடைய அந்த பானம், விசேஷமான அந்த பானம் நரகவாசிகளுடைய உடம்பிலே இருந்து உருகி வருகிற சீல் சிலங்கள் ரத்தம் கலந்த அந்த மோசமான பானத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுப்பானாம்? போதை வஸ்துக்களை இந்த உலகத்தில் உண்டு வாழ்ந்தவன், எப்பொழுதும் டாஸ்மாக் கடையிலேயே தன்னுடைய வாழ்வை கழித்தவனுக்கு அல்லாஹ் மறுமை நாளிலே கொடுப்பான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். இவைகளெல்லாம் கொடுக்கப்படுகிற பானம். 44வது அத்தியாயத்தின் 43 முதல் 48 வரை உள்ள வசனங்களில் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற உணவை அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த உலகத்தில் எவ்வளவு ருசிகரமான உணவை உண்டான். ஏழைகள் பட்டினி கிடந்தும் அவனை திரும்பி பார்க்க மனமில்லாமல் வாழ்ந்தான். ஃபித்ராவுடைய நாள், பெருநாளுடைய நாள், எவ்வளவு ஏழை எளிய மக்கள் நாமெல்லாம் புத்தாடை அணிந்து குடும்பமே குதூகலமாக நாமெல்லாம் இருக்கும்போது அந்த பெருநாள் தினத்தில் கூட இந்த சமுதாயத்தில் கையேந்துகிற ஏழை எளியவனை கண்டும் அவனுக்கு மனம் வரவில்லை. நாமெல்லாம் குடும்பமாக சிறுவர்கள் முதற்கொண்டு பெரியோர்கள் வரை புத்தாடை அணிந்து நாமெல்லாம் சந்தோஷமாக இருக்கும்போது கிழிந்த ஆடையோடு எவ்வளவு ஏழை எளிய மக்கள் அந்த பெருநாள் தினத்திலே வெளிவந்தாலும் அவனுடைய உள்ளத்திலே இரக்கமே வரவில்லை. சந்தோஷமாக வாழ்ந்தான். அவனால் படைக்கப்பட்ட அடியார்களின் மீது இரக்கம் செலுத்த மனமில்லாமல் வாழ்ந்தான். ஜக்காத்து கொடுக்க மனமில்லாமல் வாழ்ந்தான். தர்மம் கொடுக்க மனமில்லாமல் வாழ்ந்தான். சம்பாதித்த பணம் அனைத்தையும் தனக்குரியது என்று சொல்லி உலகத்தில் சுகபோகமான உணவு, எவ்வளவு தரமான உணவுகளை எல்லாம் உண்ண முடியுமோ எல்லா உணவுகளையும் உண்டான். எல்லா பானங்களையும் அருந்தினான். ஆகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு கொடுக்கிற பானம் போக அவனுக்கு கொடுக்கிற உணவையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். இன்ன சதரத்தல் ஜக்கூம். அவனுக்கு மறுமை நாளில் ஜக்கூம் என்கிற ஒரு மரத்திலிருந்து அவனுக்கு உணவளிக்கப்படும். அந்த ஜக்கூம் என்கிற மரம் எப்படிப்பட்ட மரம் தெரியுமா? தாமுல் அசீம். உருக்கிய செம்பை போல் இருக்கும். கல் முஹ்லி யஅலி ஃபில் புத்தூன். கொதிக்கி வைக்கப்பட்ட நீர் கொதிப்பதை போல அந்த உணவு கொதிக்கும்.
ஹமீம், வயிறுகளை அது கொதிக்க ஆரம்பிக்கும் உண்டவுடனே. மேலும் அவனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், லைஸலஹும் தஆமுன் இல்லா மின் வரி, அவனுக்கு விஷச்செடிகளை அந்த நாளில் நான் உணவாக கொடுப்பேன், அது அவனை பசியும் தீர்க்காது. 88வது அத்தியாயத்தின் 7வது வசனத்திலே சொல்கிறான், ஜக்கும் என்கிற மரத்தினுடைய அந்த வேர் அந்த மரம் அவனுக்கு உணவாக கொடுக்கப்படும், அது வயிறிலே போய் கொதிக்க ஆரம்பிக்கும். மேலும் அது அவனுக்கு பசியும் தீராது, அவனுக்கு உடம்பையும் அவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்காது. லா யுஸ்மினு வலா யுஅனி மின் ஜூ, அது கொழுக்க வைக்கவும் செய்யாது, பசியும் தீர்க்காது என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே கூறிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான். 69வது அத்தியாயம் 37வது வசனம், லா யகுலுஹு இல்லல் ஹாத்திஊன், குற்றவாளிகள் தவிர மற்றவர்களுக்கு அதை உண்ண மாட்டார்கள் என்றும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லிவிட்டு 38வது அத்தியாயம் 58வது வசனம், வாஹரு மின் ஷக்லிஹி அஸ்வாஸுன், இது போன்ற பல வகையான தண்டனைகளை அவர்களுக்கு நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற உணவை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான். நரகவாசிகளுக்கு அல்லாஹு தஆலா ஆடை அணிவிப்பான். சொர்க்கவாசிகளுக்கு ஆடை அணிவிப்பதைப் போல சொர்க்கவாசிகளுக்கு தேனாரும் பாலாரும் முத்திரையிடப்பட்ட நீரும் அல்லாஹு தஆலா சொர்க்கவாசிகளுக்கு கொடுப்பதைப் போல அல்லாஹு தஆலா நரகவாசிகளுக்கு பானங்களும் உணவையும் அல்லாஹ் தயாரித்து வைத்து விட்டான். அதே போல கண்ணை கவருகின்ற அருமையான ஆடைகளை எல்லாம் சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் வழங்குவதைப் போல நரகவாசிகளுக்கும் அல்லாஹ் மறுமை நாளில் ஆடை அணிவிப்பான். 14வது அத்தியாயத்தின் 50வது வசனம், சராபீலுஹும் மின் கத்திரானின் வத்தஅஸா உஜூஹஹும் முன்னார், அவர்களின் சட்டைகள் அந்த நாளில் தாரினால் செய்யப்பட்டிருக்கும், அவர்களின் முகங்களை நெருப்பு அன்றைக்கு மூடிக்கொண்டிருக்கும். அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆடை தாரினால் செய்யப்பட்ட ஆடையாம். 22வது அத்தியாயம் 19வது வசனம், ஃபல்லதீன கஃபரு குத்திஅத் லஹும் சியாபும் மின் நார், மருத்தோருக்கு நெருப்பாலான ஆடை அன்றைக்கு தயாரிக்கப்பட்டிருக்கின்றது, அவர்களுடைய தலைக்கு மேல் கொதிக்கின்ற நீர் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும் என்றும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். 7வது அத்தியாயம் 41வது வசனத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆடையை மட்டும் இல்லையாம், அவர்கள் படுப்பதற்கு விரிப்பையும் அல்லாஹ் கொடுக்கிறான், ஓய்வெடுப்பதற்கு. என்ன விரிப்பாம்? அல்லாஹ் சொல்கிறான் 7வது அத்தியாயத்தின் 41வது வசனம், லஹும் மின் ஜஹன்னம மிஹாதுன் வ மின் ஃபௌகிஹிம் அவாசின் வ கஸாலிக தஜ்ஸில் ஸாலிமீன், அவர்களுக்கு நரகத்திலான விரிப்பும் அவர்களுக்கு மேலே போர்வைகளும் இவ்வாறே அநீதி இழைத்தவர்களுக்கு அவர்களுக்கு தண்டிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுப்பானாம். போர்வையும் கொடுப்பானாம், விரிப்பும் கொடுப்பானாம், எல்லாம் நெருப்பால் தயாரிக்கப்பட்ட விரிப்பும் ஆடையுமாக இருக்கும் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். 4வது அத்தியாயம் 56வது வசனம், வேதனைகளை எப்படி சுவைக்க செய்வேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சாதாரணமாக ஒரு மனிதன் இன்றைக்கு தற்கொலை செய்யும் போது ஏதாவது எண்ணெயை ஊற்றி ஒரு மனிதன் எரித்து தற்கொலை செய்து கொண்டால் ஒரு 2-3 நாள் ஆஸ்பத்திரியில் கிடக்கும் போது நீங்கள் பார்த்தால் உடம்பில் இருக்கிற தோள்கள் எல்லாம் உருகி எலும்பு மட்டும்தான் இருக்கும். தோள்கள் எல்லாம் உடம்பிலே இருந்து அப்புறப்படுத்தப்பட்டால் அந்த உடம்புக்கு வேதனை எந்த வகையிலும் உணர்த்தப்படாது. அந்த உடம்புக்கு வேதனையை அந்த தோளின் மூலம்தான் மனிதன் உணர்கிறான். அதை இன்றைக்கு மனிதன் கண்டுபிடித்திருக்கிறான். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? நரகத்தில் தூக்கி வீசப்பட்ட உடனே தோள்கள் எல்லாம் உருகி கரிந்து போய்விடும். உடனே அவன் வேதனை இல்லாமல் தப்பித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி குல்லமா நலிஜத்து ஜுலூதுகும் பத்தல்நாகு ஜுலூதன் ஹைரஹா, அவனுக்கு தோள்கள் கரியும் பொழுதெல்லாம் வேறு புது புது தோள்களை நான் போர்த்தி கொண்டே இருப்பேன். எதோக்குள் அதாப், அதனுடைய வேதனையை அவன் சுவைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்று அல்லாஹ் தோள்கள் கருகும் பொழுதெல்லாம் அவனுக்கு புது புது தோள்களை அவனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குவான். லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, அவன் அங்கே சாகவும் மாட்டான், வாழவும் மாட்டான். 44வது அத்தியாயத்தின் 46வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், துடிதுடிக்க வைப்பானாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் அவனை துடிதுடிக்க வைப்பானாம். 25வது அத்தியாயம் 13வது வசனம், நேற்றைக்கு நாம் பார்த்தோம். பிரம்மாண்டமான நரகம், 70 வருட கால பயண தொலைவுள்ள அந்த நரகத்தினுடைய ஆழம், 70,000 சங்கிலிகளால் இழுத்து வரப்பட்ட அந்த பிரம்மாண்டமான அந்த நரக நெருப்பில் வேதனை கொடுக்கும் பொழுது அந்த வேதனை தாங்காமல் அவன் அங்குமிங்குமாக ஓடிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 25வது அத்தியாயத்தின் 13வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வைதா உல்கு மின்ஹா மகானன் லையிகன் முகர்ரனீன தஅவ் ஹுனாலிக சுபூரா, விலங்கிடப்பட்ட அவர்கள் ஒரு நெருக்கடியான இடத்திற்கு அவர்கள் கொண்டு செல்லப்படுவார்கள், எங்கும் நகர முடியாது.
ஓட முடியாது, எங்கும் ஓடி ஒரு ஆசுவாசத்தை தேட முடியாது. விலங்கிடப்பட்டது மட்டுமல்லவாம், நெருக்கடியான ஒரு இடத்தில் அவன் போடப்பட்டு அதற்கு பிறகு அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படும். அவன் அழிவை அழைப்பான். அல்லாஹுவே, நான் இதோடு அழிந்து போயிருக்கலாமே, எனக்கு நீ மரணத்தை தரலாமே என்று அவன் அழிவை அந்த நாளிலே அழைப்பான். 25வது அத்தியாயம் 14வது வசனம் அவனுக்கு சொல்லப்படும், லா ததுல் யௌம் சுபூரன், இந்த நாளில் நீ அழிவை அழைக்காதே, வாஹிதன் வதூ சுபூரன் கசீரா, ஒரு அழிவை அழிக்காதே, பல அழிவை இந்த நாளிலே நீ அழைத்தாலும் உனக்கு மரணம் கிடையாது, உனக்கு எந்த மரணமும் இந்த நாளில் கிடையாது என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லிவிடுவான். இந்த வேதனைகள் தாங்காமல், எந்த வேதனை? கொதிக்கின்ற நீரை அருந்தி விஷ செடிகளை உண்டு, கொதிக்கின்ற நீர் தலையிலே ஊற்றப்பட்டு சீல் சிலங்கள் நிறைந்த பானங்களை குடித்து மிக பெரும் வேதனைகளை அனுபவித்து அவன் மலக்குகளை அழைக்கிறான், மலைக்குகளை அழைக்கிறான், நரக காவலாளிகளை அவன் அழைக்கிறான். 40வது அத்தியாயத்தின் 49வது வசனம், வகாலல்லதீன ஃபின்னாரி லிஹஸனதி ஜஹன்னம துஉ ரப்பக்கும் யுஹஃபிஃபு அன்னா யௌமம் மினல் அதாப், உங்கள் இறைவனிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். மலக்குமார்களிடத்திலே சொல்கிறான், உங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள், இந்த வேதனையை ஒரு நாளாவது நீங்கள் குறைக்க கூடாதா? தொடர்ந்தா இப்படிப்பட்ட அதாபுகள், ஒரு நாள் இந்த வேதனையை நீங்கள் குறைக்க கூடாதா என்று நரகத்தில் கிடப்போர் நரகத்தினுடைய காவலாளிகளிடத்திலே கேட்பார்கள். காவலாளிகள் சொல்லுகிற பதில் நேற்றைய தினம் பார்த்தோம். எப்படிப்பட்ட காவலாளிகள்? யார் எப்படி கதறினாலும், யார் எப்படி முறையிட்டாலும் சிறிது கூட மனதில் இரக்கம் இல்லாத காவலாளிகளை அல்லாஹ் நிறுத்தி வைப்பான். அவன் போடுகிற சப்தம், அவன் அழிவை தேடுக அலறுகிற அலறல் அனைத்தையும் பார்த்து கொண்டிருப்பார்கள் அந்த வானவர்கள். வானவர்களை அழைத்து அல்லாஹ்விடத்திலே சொல்லி, ஒரு நாளைக்காவது இந்த வேதனையை குறைக்க கூடாதா என்று அவன் கேட்கும் போது மலக்குமார்கள் சொல்லுகிற பதில், காலு அவலம் தக்கு தஅதீக்கும் ருசுலுக்கும் பில் பையினாத், உங்களிடத்தில் நபிமார்கள் வந்தார்களா? இந்த நாளை குறித்து, நரகத்தை குறித்து சொன்னார்களா? காலுபலா, ஆம் வந்தார்கள், சொன்னார்கள், எத்தி வைத்தார்கள், பயமுறுத்தினார்கள், ரமலானுடைய மாதத்தில் குற்றங்களும் தண்டனைகளும் என்று தொடர்ந்து எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள் என்று சொல்லுவார்கள். ஃபதுஉ, அப்படியானால் நீங்களே அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். வமா துஆ அல் காஃபிரீன இல்லா ஃபீ ضلال, ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது. உங்களுடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பதில் சொல்ல மாட்டான். காரணம், உலகத்திலேயே உங்களுக்கு இது குறித்து எடுத்துச் சொல்லப்பட்டது என்று சொல்லப்படும். மேலும் அவர்கள் அப்படியானால் வனாதவ் யா மாலிக் லியக்லி அலைனா ரப்புக கால இன்னக்கும் மாக்கிசூன், உங்களுடைய ரப்பிடத்திலே சொல்லி எங்களுக்கு மௌத்தையாவது வாங்கி தாருங்களேன். ஒரு நாளைக்காவது வேதனை குறைய அல்லாஹ் சம்மதிக்க மாட்டேன் என்று சொன்னால் எங்களுக்கு மரணத்தையாவது நீங்கள் வாங்கி தாருங்களேன் என்று 43வது அத்தியாயத்தின் 77வது வசனத்தில் கேட்டு கதறுகிறார்கள், புலம்புகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விடமாட்டான். அல்லாஹ் 1% கூட அதை செவி கேட்க மாட்டான். அல்லாஹ் உங்களை எத்துணை கட்டங்களில் எதிர்பார்த்தான். அல்லாஹ் எத்துணை கட்டங்களில் இரவு பகராக வந்து அழைத்து பார்த்தான். உங்களுடைய செவிகளிலே விழுகிற வகையில் தூதரின் மூலம் அல்லாஹ் சொன்னானா இல்லையா? அல்லாஹு தாலா சூரியன் மறைந்தால் ஃபஜ்ருடைய நேரம் வரை அல்லாஹ் தினசரி இரவு நேரத்தில் தன்னுடைய அரிசிலிருந்து கீழே இறங்கி திருந்துபவர் இல்லையா, பாவ மன்னிப்பு கேட்பவர் இல்லையா, வேண்டுபவர் இல்லையா என்றெல்லாம் அல்லாஹு தாலா உன்னுடைய ஆயுள் காலம் முழுக்க அல்லாஹ் உன்னிடத்திலே கேட்டான். ஆனால் உன்னுடைய செவிகளிலே விழுந்தும் நீ திருந்தாமல் நடந்தாய். ஆகவே ஒரு நாளைக்கு உனக்கு வேதனையும் குறைக்கப்படாது, உனக்கு நீ அழிவை தேடினால் அழிவும் உனக்கு வராது. அல்லாஹ்விடத்திலே வேண்டி விரும்பி மரணத்தை கேட்டாலும் நரகவாசிகளுக்கு மரணம் ஹராம், சொர்க்கவாசிகளுக்கும் மரணம் ஹராம். நரகவாசிகளுக்கும் மரணம் ஹராம், சொர்க்கவாசிகளுக்கும் மரணம் ஹராம். அப்படியானால் மலக்குமார்களை அழைத்து பார்க்கிறான், எந்த பலனும் இல்லை. திரும்பி பார்க்கிறான் சொர்க்கவாசிகளை. சொர்க்கவாசிகள் ஆனந்தமாக செய்த நற்கர்மங்களின் கூலிகளை அனுபவித்துக் கொண்டு சந்தோஷமாக அல்லாஹுவை புகழ்ந்து அவர்கள் சொர்க்கத்திலே உலா வருவதை பார்த்து கொண்டு 7வது அத்தியாயத்தின் 50வது வசனம், வனாதா அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபுல் ஜன்னா, நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை அழைப்பார்கள்,
சொர்க்கவாசிகளே, அன்அஃபீது அலைனா மினல் மாஇ அவ் மிம்மா ரஸககுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அந்த உணவையும் அல்லாஹ் உங்களுக்கு தந்த அந்த பானத்தையும் கொஞ்சமாவது எங்களுக்கு நீங்கள் தரக்கூடாதா? எங்களுடைய பானத்தை பார்த்தீர்களா? கொதிக்கின்ற நீர். எங்களுடைய பானத்தை பார்த்தீர்களா? சீல் சிலம் கலந்த நீர். எங்களுடைய உணவை பார்த்தீர்களா? விஷச்செடிகளும் முற்செடிகளும் கொடுக்கப்படுகிற உணவை நாங்கள் உட்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய உடம்பெல்லாம் கருகி நாசமாகிவிட்டது. ஆகவே அன்அஃபீது அலைனா மினல் மாஇ அவ் மிம்மா ரஸககுமுல்லாஹ், அல்லாஹ் வழங்கிய அந்த தண்ணீரையும் அல்லாஹ் உங்களுக்கு தந்த அந்த சொர்க்கத்தினுடைய உணவையும் கொஞ்சமாவது எங்களுக்கு தரக்கூடாதா என்று நரகவாசிகள் கேட்க, காலு இன்னல் ரமஹுமா அலல் காஃபிரின், நரகவாசிகள் சொல்லுகிற பதில், அல்லாஹ் இறை நிராகரிப்பாளர்களுக்கு சொர்க்கத்து பானத்தையும் உணவையும் அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். அல்லாஹ் இறை நிராகரிப்பாளர்களுக்கு சொர்க்கத்து பானத்தையும் உணவையும் அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். அது யாருக்குரிய பானம், யாருக்குரிய உணவு? உலகத்தில் நாவை அடக்கி கட்டுக்கோப்பான வாழ்ந்த மக்களுக்குரிய உணவு. எனக்காக வேண்டி நான் ஹராம் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக எல்லா வகையான ஹராமையும் செய்ய முடியும் என்கிற நிலை இருந்தும் எனக்காக வேண்டி கட்டுப்பட்டு நடந்த மக்களுக்கு அல்லாஹ் மறுமை நாளில் சொர்க்கத்தில் கொடுக்கிற பானங்கள், அல்லாஹ் மறுமை நாளில் அவர்களுக்கு கொடுக்கிற உணவுகள், அல்லாஹ் மறுமை நாளில் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹூரிலின்கள், அல்லாஹ் மறுமை நாளில் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆடைகள், வீடு, மாளிகை, கண்ணை கவருகின்ற முத்தாலான மாளிகை, அதெல்லாம் சொர்க்கத்திற்குரிய மக்களுக்கு, அது உங்களுக்குரிய மக்களுக்கல்ல, அது உங்களுக்குரியதல்ல என்று அந்த சொர்க்கவாசிகள் மறுத்து விடுவார்கள். அப்படியானால் மறுமை நாளில் நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் பார்த்து பேசுகிற வகையில் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒரு டைம் பாஸுக்கு போய் நரகத்தை போய் பார்க்கலாம். சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து, நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை பார்த்து பேசுகிற வகையில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறான். அனில் முஜ்ரிமூன், குற்றவாளிகள் எல்லாம் நரகத்திலே கிடப்பார்கள். மா சலக்கக்கும் ஃபீ சகர், உங்களை சகர் என்கிற நரக நெருப்பில் நுழைவித்தது எது என்று சொர்க்கவாசிகள் கேட்பார்கள். காலு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளியாக இல்லை, தொழுகிற மக்களாக நாங்கள் இல்லை, ஏழைகளுக்கு நாங்கள் உணவளிக்கவில்லை, மரணம் வரை நாங்கள் மறுமையை மறுத்தே நாங்கள் வாழ்ந்தோம் என்று நரகவாசிகள் பதில் சொல்லுவார்கள் என்றும் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறானே, அப்படித்தான் அவருடைய நிலைமை இருக்கும். 22வது அத்தியாயம் 22வது வசனம், அந்த நரகத்திற்கு சுற்றுச்சுவர் இருக்கும் என்று நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அல்லாஹு தஆலா நரகத்திற்கு அனுப்பப்பட்டு அல்லாஹ் நாடுகிற அவனகளெல்லாம் நரகத்திலே இருந்து வெளியேற்றப்பட்டு நரகத்தை அல்லாஹ் பூட்டி விடுவான். பூட்டிவிட்டு தான் கொடுக்கப்படுகிற தண்டனை, மைதானத்தில் அல்ல தண்டனை, பூட்டிவிட்டு கொடுக்கப்படுகிற தண்டனை. வேதனை தாங்காமல் நரகத்தினுடைய அடித்தளத்திலே இருந்து மேல் நோக்கி தப்பித்து செல்வதற்காக வேண்டி அவர்கள் முயற்சி செய்வதையும் அதற்கு பிறகு அவர் மீண்டும் உள்ளே தள்ளுவதையும் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான். 22வது அத்தியாயம் 22வது வசனம், யுஸ்ஹரு பிஹி மாஃபி புத்தூனிஹிம் வல் ஜுலூத், அவர்கள் கவலைப்பட்டு அங்கிருந்து வெளியேற அவர்கள் முயற்சி செய்யும் போதெல்லாம் மீண்டும் மீண்டும் அவர்கள் நரகத்திலே அவர்கள் தள்ளப்பட்டு கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் கிரகண தொழுகை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். ஒரு கிரகண தொழுகை அல்லாஹ்வுடைய ரசூல் தொழுது முடித்து, சுப்ஹானல்லாஹ், அந்த கிரகண தொழுகை அல்லாஹ்வுடைய ரசூல் தொழுது கொண்டிருக்கும் போது அல்லாஹு தஆலா நரகத்தை மிக நெருக்கமாக கொண்டு வந்து தூதருக்கு காண்பிக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் செய்த பிரார்த்தனையை பாருங்கள். இறைவா, நானும் அந்த நரகவாசிகளில் ஒருவனாக ஆகிவிடுவேனோ என்று அல்லாஹ்வுடைய ரசூல் பயப்படுகிற அளவுக்கு அந்த நரகம் அப்படியே வந்து போனது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நரகத்திலே நான் ஒரு பூனையை பார்த்தேன். அந்த பூனை ஒரு பெண்ணை கொடுமை செய்து கொண்டிருந்ததை பார்த்தேன். அந்த பெண் யார் என்று நான் விசாரித்தேன். ஒரு பெண், வணக்கசாலியான ஒரு பெண், இபாதத்தில் மூர்த்தி முதிர்ச்சி அடைந்த ஒரு பெண், வணக்கத்தை அதிகம் செய்த ஒரு பெண், வீட்டிலே சுதந்திரமாக சுற்றித் திரிந்த ஒரு பூனையை அவள் கட்டி போட்டால் பூனை சுயமாக இறை தேட முடியவில்லை, அவளும் உணவு கொடுக்க முடியவில்லை, அவனும் உணவு கொடுக்கவில்லை, பூனையும் சுயமாக உணவு தேட முடியாமல் கட்டி போட்ட நிலையிலேயே அந்த பூனை இறந்து போனது. என்னால் படைக்கப்பட்ட ஒரு உயிர் ஜீவராசியை அநியாயமாக பட்டினி கிடத்து கொன்ற காரணத்தினால் அந்த பெண் எவ்வளவு அமல்கள் செய்திருந்தோம். நான் அந்த பெண்ணை பார்த்தேன். அந்த பெண் நரகத்திலே கிடந்தால் அந்த பூனை அவளை கொடுமை செய்து கொண்டிருந்தது, வேதனை செய்து கொண்டிருந்தது என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் 2362
444வது நபிமொழியாக பார்க்கிறோம். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4316வது நபிமொழி, நான் நரகத்திலே 2 சாராரை பார்த்தேன், அதே போல வேறு யாரையும் நான் பார்க்கவே இல்லை. ஒரு வித்தியாசமான தண்டனை. அந்த தண்டனை எதற்காக வேண்டி கொடுக்கப்பட்டதென்றால், தாய்மார்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அது பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையாம். ஏன் அந்த பெண்களுக்கு அப்படிப்பட்ட தண்டனை என்றால், அவர்கள் எப்பொழுதும் உலகத்தில் மெல்லிய ஆடை அணிந்தார்கள், தோள்களை சாய்த்து சாய்த்து நடந்தார்கள். ஆடவர்களை தன் பக்கம் ஈர்க்கிற வகையில் அவர்கள் பல்வேறு வகையான மேக்கப் சாதனங்களோடு உலகத்திலே நடந்தார்கள். அவர்கள் தங்களுடைய கழுத்தை ஒட்டகத்தின் திமின் போல தூக்கி தூக்கி நடந்தார்கள். பார்வையை தாழ்த்தவில்லை, கண்ணியமான ஆடை அணியவில்லை, அந்நிய ஆடவரை விட்டு மறைந்து உலகத்திலே வாழவில்லை. அவர்கள் எப்பொழுதும் அந்நிய ஆடவரை ஈர்க்கின்ற வகையில், அந்நிய ஆண்கள் தன்னை பார்க்க வேண்டும், அவருடைய பார்வை தன் மீது விழ வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆடையிலும் உடையிலும் அகங்காரத்திலும் அந்த பெண்கள் மிகப்பெரிய அலங்கார பெண்களாக இருந்த காரணத்தினால் அந்த பெண்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை போல வேறு பெண்களை நான் பார்க்கவே இல்லை என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிவிட்டு, எந்த பெண் அந்நிய ஆணை ஈர்க்கின்ற வகையில் நடக்கிறாளோ அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் என்பது மட்டுமல்ல, சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது. சொர்க்கத்தினுடைய வாடையை கூட அந்த பெண் நுகர முடியாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 3267வது நபிமொழியாக ஒரு செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. சுபஹானல்லாஹ். ஒரு மனிதனை கொண்டு வந்து நரகத்திலே போடப்படுமாம். அவனுடைய குடல்கள் எல்லாம் மறு கணம் வெளியே வந்து விழுந்து விடுமாம். அவன் அந்த குடலை தன்னுடைய கையிலே சுமந்து கொண்டு நரகத்தை நோக்கி அப்படியே ஓடிக்கொண்டே இருப்பானாம். அவனுக்கு அருகிலே இருக்கிற மக்கள் எல்லாம் கேட்பார்களாம், நாங்கள் எந்த அமலையும் செய்யவில்லை, தீமைகளை செய்தோம், ஆகவே நாங்கள் நரகத்திற்கு வந்தோம் என்றால் அதில் ஒரு நியாயம் உண்டு. ஆனால் நீ உலகத்தில் எங்களுக்கு நன்மையை ஏவினாயே, உலகத்தில் எங்களுக்கு நீ தீமையை செய்யக்கூடாது என்று உபதேசம் செய்தாயே, ஏன் உனக்கு இப்படிப்பட்ட தண்டனை, எங்களோடு நீ வருவதற்கு என்ன காரணம் என்று கேட்கும் போது அழகுபட அவன் சொல்லுகிறான், நன்மையை உங்களுக்கு ஏவினேன், ஆனால் நன்மையை நான் செய்யவில்லை. தீமையை உங்களுக்கு நான் தடுத்தேன், ஆனால் தீமையை நான் தாராளமாக செய்து கொண்டிருந்தேன். எப்படிப்பட்ட ஒரு அழைப்பாளன் பார்த்தீர்களா? எப்படிப்பட்ட ஒரு தாய் என்று பார்த்தீர்களா? நன்மையை ஏவினானாம், அவன் நன்மையை செய்யவில்லையாம். தீமையை மக்களை விட்டும் தடுத்தானாம், அவன் தீமையை தாராளம் செய்தானாம். ஆகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், விளக்கின் திரி போல பிறருக்கு வெளிச்சம் கொடுக்க எப்படி ஒரு மெழுகுபத்தி தன்னைத்தானே உருக்கிக் கொள்கிறதோ அதே போல நன்மையை ஏவுகிறான், அவன் செய்ய மறுக்கிறான். தீமையை தடுக்கிறான், ஆனால் தாராளமாக அந்த தீமையை அவன் செய்கிறான். அவனுக்கு மறுமை நாளில் நரகவாசிகளில் தூக்கி வீசப்பட்டவுடன் அவனுடைய குடல்கள் எல்லாம் சரிந்து வெளியே வந்து கழுதை சுற்றுவதைப் போல நரகத்தை சுற்றுகிற ஒரு தண்டனை அவனுக்கு கொடுக்கப்படுவதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், 104வது அத்தியாயத்தின் 1 முதல் 8வது வரை உள்ள வசனத்தில் அல்லாஹ் ஒரு சாராருக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை அல்லாஹ் சொல்லுகிறான். இவர்கள் யார் இவர்கள்? வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா அல்லதி ஜமஅ மாலன் வஅத்ததா. குறை பேசிக்கொண்டு திரிகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் கேடுதான். அவன் செல்வத்தை திரட்டி அதை கணக்கிட்டு கொண்டே இருக்கிறான். யஸபு அன்ன மாலஹு அஹ்லதா. தன்னுடைய செல்வம் நிலைத்து நிற்கும் என்று அவன் எண்ணுகிறான். கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுத்தமா. அப்படி அல்ல, அவன் மறுமை நாளில் ஹுத்தமாவில் தூக்கி எறியப்படுவான். வமா அதுராக்கமல் ஹுத்தமா. ஹுத்தமா என்னவென்று நபியே உமக்கு என்ன தெரியும்? வமா அதுராக்கமல் ஹுத்தமா நாருல்லாஹில் மூகதா அல்லதி தத்தலிஉ அலல் அஃபிதா. ஹுத்தமா என்னவென்றால் அது மூடப்பட்ட அல்லாஹ்வுடைய நெருப்பு. அது உள்ளங்களை சென்றடையும், உள்ளங்கள் வரை அது சென்று தாக்கும். இன்னஹா அலைஹிம் முஸதத்துன் ஃபீ அமதி முமத்ததா. நீண்ட கம்பங்களில் கட்டி வைக்கப்பட்டவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும். நீண்ட கம்பங்களில் கட்டி வைக்கப்பட்டவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும். அந்நாளில் அல்லாஹ் தண்டிக்கும் அளவுக்கு வேறு யாரும் தண்டிக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபயௌமைதின் லா யுஅذிபு அஸாபஹு அஹத். கோள்களும் புறங்களும் அவதூறுகளும் பொய் சத்தியம் நாவை அடக்காமல் சமுதாயத்திலே அநாகரிகமாக நாவை பயன்படுத்தி நாவின் மூலம் என்னென்ன அநியாயங்களை செய்தானோ அவனுக்கு விசேஷமான தண்டனை நரகத்தினுடைய மையப்பகுதிக்கு கொண்டு சென்று கம்பத்திலே கட்டி அவனுக்கு சம்பட்டியால் கொடுக்கப்படுகிற தண்டனை என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். அன்பானவர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, ஆகவேதான் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 3வது அத்தியாயத்தின் 102வது வசனத்தில் அல்லாஹ்
சொல்கிறான், ரப்பனா இன்னக லா துத்ஹிலின் நாரி ஃபகத் அஹ்ஸைதஹு வமா லில்-ஸாலிமீன மின் அன்சார். அல்லாஹ்வே, நீ எவரை நரக நெருப்பில் புகுத்துகின்றாயோ அவரை நிச்சயமாக நீ இழிவாக்கி விட்டாய் என்று அல்லாஹ் இறை விசுவாசிகளுக்கு ஒரு பிரார்த்தனையையே கற்றுக் கொடுக்கிறான் என்று சொன்னால் என்ன காரணம்? என்ன காரணம்? நரகத்துடைய வேதனையை நம்மால் தாங்க முடியாது. நரக நெருப்புடைய சிறிய வேதனையை கூட நம்மால் தாங்க முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய முன்னிலையிலே நிறுத்தப்படுகிறார். அல்லாஹ்வுடைய முன்னிலையில் நிறுத்தப்படும் பொழுது அல்லாஹு தஆலா அவருடைய தந்தையினுடைய நிலைமையை நரகத்திலே இருந்து அல்லாஹ் அவருக்கு காட்டுகிறான். எப்படி? புலியினுடைய தலையை போல, ஒரு நபிமொழியிலே கழுதையினுடைய தலை போல அவருடைய தலை மாற்றப்பட்டு நரகத்தினுடைய அடிப்பகுதியிலே இருந்து மேல்தளத்திற்கு அப்படியே அல்லாஹ் கொண்டு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய தந்தையை அல்லாஹ் காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறார், அழுது புலம்புகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை நிராகரிப்பாளர்களுக்கு எந்த பரிந்துரையும் இந்த நாளில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லுகிறான். ஒரு நபியினுடைய தந்தையினுடைய நிலைமை, ஒரு நபியினுடைய மக்களுடைய நிலைமை, ஒரு நபியினுடைய மனைவியினுடைய நிலைமை, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவி மகன், ஆசியா அம்மாவுடைய கணவர் ஃபிர்அவுன், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தாய் தந்தை, அவருடைய முன்னோர்கள் யாரும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கவில்லை. நபிமார்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் மறுமை நாளில் நரக நெருப்பை தீர்ப்பளித்தால் அல்லாஹ்வுடைய ரசூலால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கதறினார்களே, இதுதான் காரணம். ஆகவே தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வ கினா அதாபன்னார். அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் சிறப்புடன் வாழவையா அல்லாஹ், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றியா அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் பிரார்த்தனை செய்வதற்கு என்ன காரணம்? அதை தாங்குகிற சக்தி நமக்கு கிடையாது. சிறிய வேதனை கூட தாங்குகிற சக்தி நமக்கு கிடையாது. அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு நரகத்தை தீர்ப்பளிப்பானாம், சிறிய வேதனை கொடுப்பதாக அவனிடத்திலே சொல்லுவானாம். நேற்றைய தினம் பார்த்தோமே, நரக நெருப்பினுடைய சிறிய ஒரு வேதனை, நரக நெருப்பினுடைய 2 தீக்கங்கை எடுத்து அவனுடைய உள்ளங்காலில் வைக்கப்படுகிற கொடுமை. அப்படிப்பட்ட ஒரு சிறிய தண்டனை உனக்கு நான் தரப்போகிறேன், அதிலிருந்து உன்னை காப்பாற்ற உனக்கு விருப்பமா என்று அல்லாஹ் கேட்பானாம். ஆமாம் யா அல்லாஹ், அதிலிருந்து என்னை நான் காப்பாற்ற விரும்புகிறேன் என்று அவன் சொல்லுவானாம். அப்படியானால் உனக்கு ஒரு உலகம் அல்ல, 7 பூமியை உனக்கு நான் சொந்தமாக தருகிறேன், அதை கொடுத்து நீ அதிலிருந்து உன்னை காப்பாற்ற விருப்பமா என்று அல்லாஹ் கேட்பானாம். அல்லாஹ் 7 பூமி அல்ல, எவ்வளவு பூமி இருந்தாலும் தந்து என்னை நான் காப்பாற்றுகிறேன் என்று மறுமை நாளில் மனிதன் பரிதாப குரல் எழுப்புவதாகவெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். 70 முழ சங்கிலியால் கெட்டப்பட்டு, கழுத்துகளிலும் உடம்புகளிலும் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு, நரகத்தை நோக்கி ஓட்டப்பட்டு, நரகத்திற்கு முன்னால் ஒரு இறை நிராகரிப்பாளனை கொண்டு போய் அல்லாஹ் நிறுத்துகிறான். நிறுத்திவிட்டு அல்லாஹ் கேட்பான், இப்பொழுது பார்த்தாயா, உணர்ந்தாயா, புரிந்து கொண்டாயா என்று கேட்பான். அல்லாஹ் பார்த்து விட்டேன், அல்லாஹுவே நான் புரிந்து விட்டேன், அல்லாஹுவே நான் விளங்கி விட்டேன் என்று அவன் சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்தை தங்கமாக மாற்றி இப்பொழுது உன்னுடைய கையிலே நான் தந்தால் உன்னுடைய நிலைமை என்ன என்று அல்லாஹ் கேட்பான். அவன் சொல்லுவான், அல்லாஹ் அந்த உலகத்தை தங்கமாக மாற்றி நீ தருகிற அந்த உலகத்தை திரும்ப உன்னிடத்திலே ஒப்படைத்து இந்த நரகத்திலே இருந்து பாதுகாப்பு தேடுவேன் என்று அவன் சொல்ல, அல்லாஹ் சொல்லுகிறான், அதைவிட மிக லேசான ஒன்றைத்தானே உலகத்திலே பின்பற்றி வாழ் என்று நான் சொன்னேன், என்ன யா அல்லாஹ் என்று அவன் கேட்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் என்னை தவிர யாரும் இல்லை, அப்படி வணங்கு என்று தானே நான் சொன்னேன், அப்படி நீ நடந்திருந்தால் உனக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காதே என்று அல்லாஹ் சொல்லுவான். கதறுகிறான் அந்த மனிதன். காரணம் என்ன? அவன் வணங்கி வழிபட்டு வந்த அனைத்தையும் மறுமை நாளிலே அல்லாஹ் கொண்டு வருவான். யாரையெல்லாம் வணங்கி வழிபட்டு வந்தார்களோ எல்லா தெய்வங்களும், எல்லா கடவுள்களும், உயிருள்ள உயிரற்ற மரணித்து போன எல்லா மறுமை நாளிலே வரும். இவர்களைத்தான் நீங்கள் வணங்கினீர்களா என்று கேட்கவும் படும். வணங்கப்பட்டவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹுவே அவர்கள் வணங்கியதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா அல்லாஹ், உலகத்தில் வாழும் போது என்னை வணங்க நாங்கள் சொல்லவே இல்லையா அல்லாஹ் என்று அப்துல் காதிர் ஜீலானி முதற்கொண்டு சொல்லிவிடுவார். அல்லாஹ் நான் குல்லியத்துல் பனா
நான் என்னுடைய உலகத்தில் வாழும் போதே என்னுடைய கைப்பட ஒரு கிரந்தத்தை எழுதிவிட்டுத்தான் யா அல்லாஹ் நான் மரணித்தேன். நான் உலகத்தில் வாழும் போது நான் வாழுகிற காலத்திலே சொன்னேன், அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நோய் நொடிகள் நீங்க, பாவங்கள் மன்னிக்க, வறுமையிலிருந்தும் கடனிலிருந்தும் நீங்கள் மோட்சம் பெற, எதுவாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வை தவிர யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது, மறுமையானாலும் இம்மையானாலும். ஆகவே உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்றுதான் யா அல்லாஹ் நான் சொன்னேன் என்று அப்துல் காதர் ஜீலானி அவர்களும் சொல்லிவிடுவார். எல்லா அவுலியாக்களும் சொல்லிவிடுவார்கள். யார் யாரையெல்லாம் வணங்கினீர்களோ அவர்களோடு போய் நில்லுங்கள் என்று அல்லாஹ் மறுமை நாளிலே தீர்ப்பு வழங்குவானே. அப்படிப்பட்ட அந்த நாளில் அல்லாஹ் சொல்லுகிறான், உயிரற்ற உருவச் சிலைகளாக எவைகளெல்லாம் வணங்கப்பட்டதோ அந்த உருவச் சிலைகளோடு அவனை மறுமை நாளில் அல்லாஹ் தூக்கி வீசுவான் நரகத்திற்கு என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். நரக நெருப்பினுடைய தண்டனை நீண்ட நெடிய ஒரு சம்பவம். தொடர்ந்து திருக்குர்ஆனில் பக்கம் பக்கமாக நீங்கள் எடுத்து பார்க்கலாம். குறிப்பாக 30வது ஜூஸ் அம்மா ஜூஸிலே இருந்து கடைசி குல் ஹுவல்லாஹு அஹத் என்கிற சூரா வரை சின்னஞ்சிறு அத்தியாயங்களில் பல இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகவாசிகளுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனையை அல்லாஹ் திருக்குர்ஆனில் பக்கம் பக்கமாக சொல்லுகிறான். அப்படி நரகவாசிகளுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா தண்டனை கொடுத்து நிரந்தர நரகம் என்று சொல்லுவது ஒரு சாரார். இனி ஒரு சாரார் உண்டு. அவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹு தஆலா நாடுகிற அளவுக்கு கொஞ்சம் பேத்த நரகத்தில் போட்டு தண்டித்து பிறகு அவர்கள் செய்த நற்கர்மங்களுக்கு கூலியாக நரகத்திலிருந்து கொஞ்சம் பேத்த அல்லாஹ் வெளியெடுத்து சொர்க்கத்தை அனுப்புவான். அப்படி அந்த நரகவாசிகளாக அந்த நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு செல்லுகிற மக்களுக்காக வேண்டி யாரெல்லாம் பரிந்து பேசுவார்கள், யாரெல்லாம் அந்த நாளிலே மன்றாடுவார்கள், அப்படி பரிந்து பேசி அவர்கள் வெளியேற்றப்பட்டு சொர்க்கத்திற்கு அவர்கள் எந்த நிலையில் செல்லுவார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.